கல்பாக்கம் அருகே அரசு பள்ளியில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடிக்காத காவல்துறை எதற்கு என்று பள்ளி மேலாண்மை குழு துணைத் தலைவர் செல்வகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் நகரியம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு அரையாண்டு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 26ஆம் தேதி பள்ளியில் நுழைந்த அடையாளம் தெரியாத நபர்கள் கணினி உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். மேலும் பள்ளியில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராக்கள் மற்றும் மின்விசிறிகளை சேதப்படுத்தியும் சென்றுள்ளனர். இது தொடர்பாக புகார் அளித்தும் காவல்துறையினர் கொள்ளையர்களை இதுவரை பிடிக்கவில்லை என பள்ளி மேலாண்மை குழு துணைத் தலைவர் செல்வகுமார் குற்றம் சாட்டினார். 7/12/2024 அன்று சில ரூமுகள்லாம் உடைச்சி கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட பூட்டுகளை உடைச்சி சில ரூபாய்கள் ஒரு 1500 ரூபாவும் சில பொருட்கள் சேதப்படுத்தப்பட்டது. 3 நபர்கள் 3 சிசிடிவி கேமரா உடைச்சிருக்கிறாங்க. 10க்கு மேற்பட்ட ஃபேன் மின்விசிறியை கட்டிட்டு போயிருக்கிறாங்க. ஏராளமான பொருட்களை சேதப்படுத்தியிருக்கிறாங்க. காவல்துறை என்பது மிக மெத்தன போக்காக செயல்படுகிறது. பள்ளிக்கல்வி மேலாண்மை குழு சார்பாக நான் கேட்டுக்கொள்வது, துரிதமாக தமிழக அரசும் காவல்துறையும் இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.